பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நான் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். பல தேசத்தின் மக்களும், பல திருச்சபை பின்னணியில் இருக்கிற மக்களும், பல மொழி பேசக்கூடிய மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரே காரியத்திற்காக ஜெபிப்பது, உலகை எழுப்புதலுக்காக ஜெபிப்பது, ஆண்டவர் செய்ய நினைக்கிற திட்டங்கள் நிறைவேற, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான ஜெபம். அதனால தான் இந்த ஜெபத்திலே ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து தன் வல்லமைகளையும் வெளிப்படுத்துகிறார். அநேகர் நீங்கள் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு வியாதி சுகமாகும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லப்பட்டதுனால நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்கள. உங்களை நான் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கிறிஸ்தவன் அல்ல, எனக்கும் இயேசு அற்புதம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறபடி அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு என்கிற அவருடைய நாமத்தை சொல்லி யார் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதங்க. விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கும் போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அற்புதத்தை எதிர்பாருங்கள். இப்போது சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்து 5 நிமிடம் ஒரு பிரார்த்தனை நேரம் உங்களுக்கு தரப்படும். ஏசு அற்புதம் செய்கிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் தேவையில்லை. அப்படின்ற நேரத்தில் அற்புதம் செய்து விடுவார். ஆனால் நீங்கள் மனம் திறந்து ஜெபிக்க 5 நிமிட நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, முதலாவது ஒருத்தருடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து லிசி பாய் என்கிற ஒரு சகோதரி, என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 8 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டு வந்தாள். மருத்துவர்கள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் அவளுக்கு ஒத்துக்கொள்ளாததால் சரீரத்தில் அநேக பாதிப்புகள் ஏற்பட்டது. மேலும் அவளுடைய உடல் எடையும் கூட ஆரம்பித்தது. இதனால் சிகிச்சை தொடர்வதை விட்டுவிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடந்த 2020ஆம் வருடம் மார்த்தாண்டத்தில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் உலகை எழுப்புதல் ஜெப மையத்திற்கு சென்று என் மகளுக்காக ஜெபிக்கும்படி ஜெப விண்ணப்பம் எழுதி ஜெபித்துவிட்டு வந்தோம். நாங்கள் எழுதி கொடுத்த ஜெப விண்ணப்பத்திற்கு 4 மாவடியிலிருந்து பதில் கடிதம் ஒன்று எங்களுக்கு வந்தது. அதில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தை குறிப்பிட்டு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அந்த வசனமும் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளும் எங்களுக்குள் மிகுந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது. அதனால் தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வந்தோம். மேலும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தோம். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கடந்த 2023ஆம் வருடம் மே மாதத்தில் என்னுடைய மகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 8 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 8 வருஷம் வேதனை, மருத்துவம் கைவிட்டது. ஆனால் ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திலும் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். இந்த அருமையான தாயை குழந்தை இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 2வது சகோதரி பாக்கியம், தாராபுரம், அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. 6 மாதமாக என்னுடைய தொண்டை பகுதியில் எலுமிச்சை பழம் அளவில் ஒரு கட்டி இருந்து வந்தது. கட்டி வந்த நாளிலிருந்து அதை என்ன கட்டியாக இருக்குமோ, இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வருமோ என்று எப்பொழுதும் எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். என்னை பரிசோதித்த மருத்துவர் கட்டியை உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெற்ற அற்புத பெருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது நானும் தொண்டையில் கை வைத்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்து விட்டு வந்த சில நாட்களிலேயே
என் தொண்டை பகுதியிலிருந்து கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே என்னுடைய கட்டியை அற்புதமாய் மறைய செய்த இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். தாராபுரத்திலிருந்து சகோதரி பாக்கியம். அந்த கழுத்திலிருந்து தொண்டை பகுதியிலிருந்து கட்டி மறைந்து விட்டது. ஜெபம் உடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மறைய பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அற்புத மாற்றத்தை கொண்டு வரும். சகோதரி வள்ளி என்கிற எஸ்தர் திருவள்ளூர் அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. 2 மாதமாக எப்பொழுதும் தலை வலித்து கொண்டே இருக்கும். அடிக்கடி எனக்கு மயக்கம் வந்துவிடும். என்னுடைய கை கால்கள் மரத்து காணப்படும். இதனால் வீட்டு வேலைகளை கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் எப்பொழுதும் படுத்தேதான் இருப்பேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று எல்லா பரிசோதனைகளை செய்து பார்த்தேன். பரிசோதித்த மருத்துவர்கள், உங்கள் சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று கூறிவிட்டார்கள். ஆனாலும் என் சரீரத்தில் எப்பொழுதும் ஒரு பலவீனம் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் ஜெபித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அத்தனை பலவீனங்களை நீக்கி இயேசு உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறார் என்று சொன்னீர்கள். அந்த நேரத்தில் என்னை விட்டு ஒரு கருத்த உருவம் வெளியேறியதை நான் பார்த்தேன். உடனே என் சரீரத்தில் உள்ள பலவீனம் நீங்கி ஒரு சுகம் என் சரீரத்தில் வந்ததை உணர்ந்தேன். இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்து பரிபூர்ண சுகத்தை எனக்கு தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அது மருத்துவத்தால் கணிக்க முடியாது, எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னுவாங்க. ஆனால் பலவீனம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அதுதான் அந்த மகளை பலவீனப்படுத்தினது. அந்த கருத்தை உருவம் வெளியேறின உடனே பலவீனம் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னாதான் பிசாசு விலகி ஓடும். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகி பூரண விடுதலை உண்டாகும். அடுத்து பரப்பாடியிலிருந்து சகோதரர் மதியழகன். நான் 35 வருடமாக மதுபானம், புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். எப்பொழுதும் என்னுடைய பேக்கெட்டில் பீடி மற்றும் புகையிலை இருந்து கொண்டே இருக்கும். தினமும் மது அருந்து விடுவேன். ஒரு நாள் கூட குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. தினமும் குடித்துவிட்டு வந்து என் மனைவியினிடத்தில் அதிகமாக சண்டையிடுவேன். குடித்துவிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். இதனால் அநேக பணம் மற்றும் பொருட்களை தொலைத்திருக்கிறேன். நானாகவே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று அநேகம் தர முயற்சித்தும் என்னால் இந்த குடிப்பழக்கத்தை விடவே முடியவில்லை. என்னுடைய மனைவி 4 மாவடியில் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டும் சத்திய டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தும் எனக்காக ஜெபித்து கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் என்னை அறியாமலேயே நான் மிகவும் அழுது என் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அப்பொழுது தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியதை உணர்ந்தேன். அந்த நேரத்திலிருந்தே குடிக்க வேண்டும், புகைப்பிடிக்க வேண்டும், புகையிலை போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. இப்பொழுது 2.5 மாதமாக நான் மது அருந்துவதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, புகையிலை போடுவதில்லை. தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபம் செய்கிறேன். எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்திலும் கலந்து கொண்டு ஜெபம் செய்கிறேன். நன்றாக வேதம் வாசிக்கிறேன். இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் காணப்படுகிறது. ஜெபத்தை கேட்டு 35 வருட அடிமைத்தனத்திலிருந்து மெய்யான விடுதலை எனக்கு தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 35 வருஷ குடிப்பழக்கம் பாருங்க. அவர் விட்டுவிட எவ்வளோ முயற்சி பண்ணி விட முடியவில்லை. பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும், நாம விட முடியாது. நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை, அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது.
நீங்கள் இயேசுவை விசுவாசித்து கூப்பிடும்போது அவர் வந்து உங்களை தொட்டு விடுதலையாக்குவார். அதன் பிறகு அந்த பாவ சிந்தனையே வராது. அதுதான் முழுமையான மெய்யான விடுதலை. 35 வருஷம் பாவத்தில் இந்த விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து சகோதரி சித்ரா விக்கிரவாண்டி அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் 24 வருடங்களாக பிசாசின் போராட்டத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அனுதினமும் நான் என்ன வேலை செய்தாலும் ஒரு உருவம் இரவிலும் பகலிலும் என் கூடவே இருப்பதை போல இருக்கும். இதனால் எப்பொழுதும் பயந்து கொண்டே தான் இருப்பேன். சில நேரங்களில் சுய நினைவே இல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே சென்று விடுவேன். வீட்டில் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் 2022ஆம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் என்னுடைய போதகரின் மனைவி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க சொன்னார்கள். நானும் அந்த ஏப்ரல் மாதத்தில் 23ஆம் தேதி அன்று நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் ஜெப வேளையில் பிசாசின் பிடியில் உள்ளவர்களின் விடுதலைக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். அப்பொழுது இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கண்ணீரோடு நானும் போராடி ஜெபித்தேன். அந்த நேரத்தில் என்னிடமிருந்து ஒரு உருவம் வெளியே போவதை என்னால் உணர முடிந்தது. எப்பொழுதும் மிகவும் பாரமாக இருந்த என் சரீரம் உடனே லகுவாக மாறியது. பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக இரவில் என்னை பயமுறுத்துவதை போன்ற பிசாசின் போராட்டம் எதுவுமே எனக்கு வரவில்லை. இப்பொழுது நான் நன்றாக வேலை செய்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், நன்றாக தூங்குகிறேன். இப்பொழுது அனுதினமும் குடும்ப ஜெபமும் தவறாமல் செய்கிறோம். காலையில் தேசத்திற்காக தவறாமல் ஜெபித்தும் வருகிறேன். அற்புதமாக என்னை தொட்டு எனக்கு விடுதலை கொடுத்த என் இயேசுவுக்கே எல்லா மகிமை செலுத்துகிறேன். 24 வருஷ பிசாசு போராட்டம் பாருங்கள். எப்பொழுதும் ஒரு உருவம் கூடவே இருப்பதை உணர்ந்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, அது பிசாசு. பல விதங்களிலே பாவத்தை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது, பயமுறுத்துகிறது, டிப்ரெஷனை கொண்டு வருது, தற்கொலை தூண்டுகிறது, பலவீனப்படுத்துகிறது. இதை மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் பிசாசினால். இலவசமாய் விடுதலை கொடுக்க ஒரே ஒருத்தர் தான் இயேசு. மற்றபடி நீங்கள் காசு செலவு பண்ணி விடுதலை பெற முயற்சித்தாலும் அது மெய்யான விடுதலையாக இருக்காது, பணம் தான் வீணாகும். ஆனால் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், இலவசமாய் உடனே விடுதலை பெற்று இவங்கள மாதிரி சந்தோஷமாக வாழ முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அடுத்து ஒரு 2 சாட்சிகளை இப்போ வீடியோவில் அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி மல்லிகா, சித்தூர், ஆந்திர மாநில சித்தூரில் இருந்து சகோதரி மல்லிகா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அதில் வாத வியாதி, ஜாயிண்டெல்லாம் வலிக்கும், நடக்க முடியாது. ஒரு ஆள் துணையோடு தான் மெதுவாக நடக்கணும், காலை நீட்டி கொண்டு தான் உட்காரணும். கண்ணீரோடு சொன்னாங்கள்ல, எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த விசுவாசம், முழு இருதயத்தோடு அவங்க ஜெபித்த அந்த ஜெபம், ஆண்டவர் அந்த பிரார்த்தனை கேட்டு ஒரு வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. இயேசுவே சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாக இருக்கிறேன். பொய்யான ஒளிகள் நிறையா இருக்குது, ஏமாற்றுகிற ஒளி. பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான், தன்னை ஒளி போல காட்டுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக அவன் இருளின் சக்தி. ஆனால் வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் வந்த உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டது, விடுதலை, உடனே சுகம். பார்த்தீங்களா, வாத வியாதி மறைந்தது. இன்றைக்கி நீங்கள் நடக்க முடியாமல், கை கால்களை பயன்படுத்த முடியாமல் வாத நோயினால் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அந்த வெளிச்சம், இயேசு என்கிற வெளிச்சம் உங்களை சந்திக்கிறது. இயேசுவே என்னையும் தொடும், இயேசுவே என் மீதும் அந்த வெளிச்சம் இறங்கட்டும். இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சியை கேட்ட பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரர் 25 வருஷமாக அவருக்கு ஒரு காரியத்தில் விடுதலையில் பாதிப்பை உண்டாக்கின காரியம். எப்படி அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது, அவரை சொல்லுவதை கேளுங்க. மதுபானம், குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பாதிக்குது பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அந்த ஃபேமிலியே முற்றிலும் பாதிக்கிறது. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள்
வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி நீங்கள் செய்கிற சில காரியம் உடைய குடும்பத்தையே பாதிக்கிறது. அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்குது, விட முடியலன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். நீங்கள் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கேட்டால் போதும். 25 வருஷ குடி பழக்கம் ஒரே நாளில் ஆண்டவுடைய வல்லமை தொட்டது. அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அற்புதத்தை இந்த இயேசு உங்களுக்கு செய்வார். இப்போ ஜெபிக்க போகிறோம். 5 நிமிட ஜெப நேரம். இப்போது நீங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். முடியலை, எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்கன்னு சொன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் கண்களை மூடி இருதயத்தில் ஒருமனப்பட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். நம்ம கண்ணை திறந்து ஜெபித்தா எண்ணம் சிதறி கொண்டே இருக்கும். ஒருமனப்பட்டு கருத்தாய் ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். அதனால தான் கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபம் செய்வது. எனக்கு இந்த மதுபானம், போதை வஸ்துகள், அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய இரத்தத்தினால் எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க, அல்லது வியாதிப்பட்டவர்கள் மேலே நீங்கள் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. எங்கே கட்டிகள் இருக்குது, பாதிப்பு இருக்கிறவங்க கை வைத்து கொள்ளுங்க. அங்கே உங்களோட வலது கரத்தை வைத்து ஜெபிங்க. நீங்கள் ஒருவேளை நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தை ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். உங்கள் கையில் இயேசுவின் கரம் அற்புதம் செய்யும். உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த தான் கை வைத்து ஜெபிக்கிறீங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் கை வைத்து ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். இப்போ கை வைத்து கொள்ளுங்க, ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ கண்களை மூடி கருத்தாய் ஜெபிங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன், இந்த சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்தீர், அற்புதம் செய்தீர், ஸ்தோத்திரம். எனக்கும் நீர் செய்வீர். எனக்கும் ஒரு விடுதலை வேண்டும், எனக்கும் ஒரு சுகம் வேண்டும். இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாங்க. இயேசுவே இந்த வியாதிலிருந்து எனக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யார் யார் இப்படி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். கேளுங்க கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபிங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க, அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுடைய பெயரை சொல்லும் பொழுதே வெளிச்சம் உங்களுடைய உள்ளத்திலே உதிக்கும், வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், பிசாசின் இருளின் சக்திகள் விலகும், மந்திர பில்லி சொன்னிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும். உங்கள் வீட்டுக்குள்ளே அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. இயேசு இயேசு இயேசுவே, அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு இறங்குவதை உணர்கிறீர்கள். இப்போ வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை தொட்டு விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். என்னை என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. நீங்கள் துதிக்க துதிக்க சுகம் விடுதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. துதிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், விசுவாசின் கட்டு அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்தபடியினால் ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களில் காத்து கொள்ளணும், அதான் முக்கியம். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார், காத்து கொள்ளணும். ஒருவேளை